கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சுயநலம் ஒரு மூடத்தனம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். இன்றைக்கி சுயநலமாக இருக்கிறதான அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய பணம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய வருமானம் எனக்காகவே என்ன பண்ணோம், பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதான எண்ணம், தனக்காகவே எல்லாவற்றையும் செய்து பிறர் நலத்தை பாராமல், அதாவது மற்றவங்க எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி மற்றவர்களை அழித்து மற்றவர்களை நாசப்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய வாழ்வை அழித்து கொள்கிறதான மூடத்தனத்திற்குள்ளாக்குகிறதான அநேக மனிதர்கள் இன்றைக்கு காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களை, கிறிஸ்துவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்வான் லாசருவை குறித்து பார்க்கும் பொழுது இங்கே ஐஸ்வர்வான் என்ன பண்ணுறான், அந்த லாசருவுக்கு கொடுப்பதற்கான மனமில்லை. வேதத்தில் பார்க்கும் பொழுது அந்த லாசரு என்ன பண்ணுறாருன்னா, அந்த மேஜையிலிருந்து விழும் துணிக்கினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மேஜையில் இருக்கிறதான அந்த துணிக்கைகள், அப்போ இன்றைக்கு அந்த லாசருவுக்கு நாய்கள் அந்த பருக்களை நக்கிட்டான். லாசருவுக்கு கொடுப்பதற்கான அந்த ஒரு முயற்சியை அந்த ஐஸ்வர்வான் என்ன பண்ணுறான்னா மேற்கொள்ளவில்லை. மாறாக அவன் சாப்பிட்டு கொண்டு அவன் சம்பிரமாய் வாழக்கூடியதான ஒரு நிலைமையில் இருந்தான் என்று வேத வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இதை லூக்கா 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான்னு புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அந்த ஐஸ்வர்வான் லாசரை குறித்து பார்க்கும்போது ஐஸ்வர்வான் மரித்த போது எங்கே சென்றான் என்று சொன்னால், நான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறதான இடத்துல சென்றான். ஆனால் லாசரை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஆபிரகாம் அடியில் இலைப்பாரி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சுயநலம் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஒரு மூடத்தனத்திற்குள்ளாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக வாழ்கிறார்கள், அவர்கள் எதற்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார்கள், எதற்காக அவர்கள் இதை செய்கிறார்கள் என்கிற நிலைமையிலே அவர்கள் தெரியாமல் ஒரு நிலைமையில் என்ன பண்ணுறான், போய் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளாக, சோர்வுக்குள்ளாக, மூடத்தனத்திற்குள்ளாக, மிகப்பெரிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக அவர்கள் போய் மாட்டிக்கொள்ளக்கூடியதான ஒரு சூழலானது இருக்கிறது. அவர்கள் எடுக்கிறதான முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக ஒருபோதும் கிடைக்காது. எப்படி ஐஸ்வர்வானுக்கு அந்த ஒரு வேதனையுள்ள இடம் கிடைத்ததோ அப்படியாகத்தான் இவர்களுக்கும், சுயநலமுள்ள மனிதர்களுக்கும் இருக்கும். இந்த உலகத்தில் வாழலாம், தனக்கென்று சொத்துக்கள் சேர்த்து கொள்ளலாம், மற்றவர்களை ஏமாற்றலாம், இல்லை அவர்களுக்கென்று திறமைகளை பயன்படுத்தி அவர்களுக்காக வாழலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அப்பொழுது அவர்களுக்கான சேர்த்து வைத்ததான ஒரு விஷயமானது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. வேதவசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 17ஆம் அதிகாரம் 11 நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அபயங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமாக இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாக இருப்பான் என்று பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கி சுயநலமுள்ளதான மக்கள் என்ன பண்ணுறாங்க, அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கும்படியாக அவர்கள் செல்கிறார்கள். ஏன்னா அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறவர்களே நம்ம ஊராட்சி உலையில் போயிட்டு மற்றவர்களை ஏமாற்றி அவர்கள் நீதிக்கு புறம்பாக என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறதான மனிதர்கள் முட்டையிட்டும் அவையும் காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமாக இருக்கிறான். அவன் அதை பாதி வயதில் அதை விட்டு தன் முடிவில் மூடனாக இருப்பான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு சுயநலமுள்ளதான மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் மாம்சத்து மீது நம்பிக்கை வைக்கிறதான ஒரு இதயமுடையவர்களாக இருக்கிறார்கள். எரேமியா 17:5 பார்க்கும் பொழுது, எரேமியா 17:5-10 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலே குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுவதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல்
இலை பச்சாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தெறிகளை சோதித்தருகிறவருமாக இருக்கிறேன். பிரியமானவங்களை இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எரேமியாவில் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமாலயமாக்கி கொண்ட கர்த்தரை விட்டு விழுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு சுயநலமுள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க? முதலாவது கிறிஸ்துவர்களாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதன் பிறகாலே என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறதான அந்த மனுஷன் ஒரு இடத்துல நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சரியான உலக ஆதாரங்கள் இருக்காது, பொருளாதாரம் இருக்காது. அவர்கள் என்ன பண்ணுறாங்க? மிகவும் ஒரு சோர்வான நிலைமையில் இருப்பார்கள், ஏழ்மையான நிலைமையில் இருப்பார்கள், வியாதியின் வறுமை நிலைமையில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகாலே என்ன பண்ணுறாங்க? அவர்கள் ஒரு செழிப்பான நிலைமைக்கு அவர்கள் தேவன் கொடுக்கிறதான ஞானத்தினாலே, தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆரோக்கியத்தினாலே, கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொள்கிறதான அந்த அநேக நன்மைகளினாலே கொஞ்ச காலத்தில் அவர்களுக்கு என்ன பண்ணோம்? எல்லாமே வந்துடும். அவர்களுக்கு ஞானம் கிடைக்கும், பலம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், மனிதனுடைய ஒத்தாசை கிடைக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச காலம் கழிச்சுட்டு இவர்களுக்கு கிடைக்கிறதான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே என்ன பண்ணுறது? இவர்களால் தான் கிடைக்குதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு தங்களுடைய சுயநலத்தினாலே அவர்கள் மனுஷனை விட்டும் கர்த்தரை விட்டும் விலகுறதான இருதயமுடையவர்களாய் அவர்கள் மாறிப்போவார்கள். அதான் சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருப்பாங்க? அமைதியாய், பொறுமையோடு, தாழ்மையோடு, அன்போடு, இணக்கத்தோடு இருப்பார்கள். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து அவர்களுக்கு எல்லாமே வந்துட்ட பிறகு, மாம்சத்தின் பலம் வந்துட்ட பிறகு, அவர்கள் பூமிக்குரிய ஐஸ்வர்யம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் வந்துட்ட பிறகு அவங்க என்ன பண்ண? கர்த்தரை விட்டு விலகிறதான மனிதர்களாய் அவர்கள் மாறி போவார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் யாரெல்லாம் அவர்கள் அன்போடு இருந்தார்களோ அவர்களை விட்டெல்லாம் விலகி போவார்கள். காரணம் என்ன? இவர்களுக்கு என்ன வந்துச்சு? மாம்சத்தின் மீது அந்த பலம் வந்துச்சு, மாம்சத்தின் பலம் வந்தது, ஐஸ்வர்யத்தின் பலம் வந்துச்சு, உலகத்தின் பலம் வந்ததுனாலே அவர்கள் என்ன பண்ண? கர்த்தரை விட்டு விலகிறதான எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, அநேக இடங்களில் என்ன பண்ணுறாங்க? அநேக கிறிஸ்துவர்களுக்கு கூட என்ன பண்ணுறாங்க? கொஞ்ச காலம் தன்னுடைய என்ன பண்ண திருமணத்திற்காக என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் சபைக்கு வராங்க. சில காலம் ஏதோ ஒரு தேவைக்காக வராங்க. அந்த விஷயம் பூர்த்தியான பிறகு, அந்த வியாதி சரியான பிறகு, அவர்களுக்கு வேண்டியது நடந்த பிறகு, அவர்களுக்கு தேவையானது கிடைச்ச பிறகு இவர்களாலே இவர்கள் வாழ முடியும்னு நினைக்கிறதான சுயநலமுள்ள ஒரு கிறிஸ்துவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? கொஞ்ச காலத்தில் அவர்கள் சபையை விட்டு திருமணம் முடிஞ்ச பிறகு சபையை விட்டு பின்வாங்கி போவாங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய உடல்நலம் வியாதி போன பிறகு சபையை விட்டு பின்வாங்கி போவாங்க. தொடர்ச்சியாக அவர்கள் என்ன பண்ண? தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை தொழுது கொள்வதற்கும் ஆராதனையின் 5 செயலை செய்வதற்கான ஒரு முயற்சியானது, அவர்களுடைய தேவனை தேடுவதற்கான முயற்சியானது அவர்களுக்கு இருக்காது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நம்ம எப்பொழுதுமே தேவனை தேடுகவளாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கும். நான் எரேமியால சொல்கிற மாதிரி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்படுதும், கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு இருதயமானது ரொம்ப சரியாக இருக்கணுங்க. அப்போ இன்றைக்கி நான் சுயநலமாக இருக்கிறேன், இன்றைக்கி எனக்கு என்ன இருக்குது? எனக்கு பலன் இருக்குது, எனக்கு பவர் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறதான மனிதர்களுடைய நிலைமை பின்வரும் காலங்களிலே அதே அதிகாரமே அவங்கள என்ன பண்ணும்? கெடுத்துடும். அதே அதிகாரமே அவங்கள என்ன பண்ணும்? தூக்கி ஒரு குப்பையை மாதிரி போட்டுருவாங்க. அப்போ அதிகாரம், இந்த உலகத்தின் அதிகாரம் என்பது ஒரு மாயை. அப்போ இந்த உலகத்தின் அதிகாரம் என்கிறதான மாயையில், இந்த உலகத்தின் அதிகாரம், இந்த உலகத்தின் பலம் என்கிறதான மாயையில் போய் சிக்கிக்கொள்கிறதான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு காலத்தில்
அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு எனக்கு பலம் இருக்குது, வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உடல் பலத்தை கூட்டிக் கொண்டு அந்த வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க. நிறைய பேர் மற்றவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியோர்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க. தாய் தகப்பன்மாரை அவர்கள் என்ன பண்ண கனப்படுத்த மாட்டாங்க. இப்படிப்பட்டதான் நிலைமையில் இருக்கிறதா மனிதர்கள் கொஞ்ச காலத்தில் அந்த பலமானது குன்றி போய்விடும். அப்போது எனக்கு பலம் இருக்குது, நான் எதனா செய்வேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ண ஒரு மூடத்தனத்தில், ஒரு முரட்டாட்டமான நிலைமையில் அவர்கள் இருக்கும் பொழுது கொஞ்ச காலத்தில் அவங்க எடுக்கிறதான எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்கள் துணை நிற்க மாட்டார்கள். இது ரொம்ப ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கிறிஸ்துவலாக இருக்கிறவர்கள்கிட்ட நம்முடைய இருதயத்தை மிகவும் பரிசுத்தமாக்கி கொள்ளுதல் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எரேமியா 17:9-10 நாம் பார்க்கும்போது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறதா, இதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிற ஒரு உள்ளந்தெரிகளை சோதித்தருகிறவருமாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இருதயமானது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ அந்த இருதயத்தை யார் அறிகிறது? தேவன் தான் அறிகிறார். இப்போ தேவன் என்ன பண்ணுற, இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தங்களை அவர் சோதித்து அறிகிறவருமாக இருக்கிறார். ஆனால் அந்த இருதயமானது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது மகா கெடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இது தேவன் அறிவார். நம்ம எவ்வளவுதான் திருக்குள்ள இருதயம், கேடுள்ள இருதயம், நமக்குள்ளாக நாம் சில காரியங்களை வைத்துக்கொண்டு நின்ற நாட்களாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவர்களோடு பழகுவார்கள். அப்போ அந்த உண்மைத்தன்மையானது பல வருடங்கள் கழித்தாலும் நம்மளால் அவங்கள சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு சுயநலமான ஒரு நோக்கோடு அவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களோடு பழகுவார்கள். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெகுளியாக இருக்கிறதான மனிதர்கள், அன்பாக இருக்கிற மனிதர்கள் அவர்களோடு உண்மையாய் பழகும் பொழுது கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணோம், கொஞ்சம் காலம் கழித்து பல வருடங்கள் கழித்து தான் அவன் நல்லவனா கெட்டவனான்ற விஷயமே தெரியும். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் முதலாவது நாம் சுயநலமுள்ளவர்களாக நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த வாஞ்சை கொண்டவர்களாக நாம் இருக்கணுமே ஒழிய மற்ற மனிதர்களைப் போல நாமும் என்ன பண்ணோம், மற்றவர்களை உபயோகிக்கலாம், மற்றவர்களை நாம் நாசப்படுத்தலாம், மற்றவர்களை என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய வெகுளித்தனத்தையும் அவர்களுடைய மூடத்தனத்தையும் அவர்கள் அறியாமையும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிறதான ஒரு நினைப்பில் நாம் மற்றவர்களோடு பழகும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கும். தேவனிடத்தில் இந்த ஒரு விஷயத்திற்கெல்லாம் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். ஆக பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நாளில் நம்முடைய இருதயமானது எப்படி இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த சுயநலத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணுறோம், வெளிவர முடியும். அப்போ சுயநலமுள்ளதான ஒரு மனிதர்கள் எப்படி இருக்கும், முட்டையிட்டும் அவன் காத்த குஞ்சு பொறிக்காமல் போகிறதான அந்த கவுதாரிக்கு சமானமாக இருக்கிறதான மனிதர்கள் இந்த உலகத்தில் சுயநலமுள்ள மக்கள் என்று நாம் ஆரம்பத்தில் இந்த செய்தியின் ஆரம்பத்தில் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அல்லாமல் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களை அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு, என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா அவனிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்துள்ள யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்வானாயிராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஐஸ்வர்யமுள்ளதான ஒரு மக்கள், ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், பின்பு என்ன பண்ணுறாரு, ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவை உனக்காக அநேக வருஷங்களுக்காக அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லுவேன், என் ஆத்துமாவோடு சொல்லு என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டார். ஆக பிரியமானவர்களே, சுயநலமுள்ளதான அந்த ஐஸ்வர்யனுடைய அந்த மனதனுடைய அந்த சிந்தனையை குறித்து கொஞ்சம் பாருங்கள். அவன்
என்ன பண்ணுறான், அதை வச்சு நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கலாம், 4 பேருக்கு உதவி பண்ணலான்னு நிலைமை இல்லை. அவனுக்காகவே என்ன பண்ணான், சேர்த்து வைக்கணும். அப்போ அவனுக்கு இருக்கிறதான அந்த பொருட்களானது, அந்த தானியமானது அவனுடைய வாழ்க்கைக்கு மிஞ்சி இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், ஆனாலும் தனக்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் அவனுக்குள்ளாக இருக்கிறபடியினாலே அவனை என்ன சொல்கிறாரு, தேவன் அவனை நோக்கி மதிகேடனே அப்படின்றார். அப்போ இன்றைக்கி சுயநலம் உள்ளதான மக்கள் யார், மூடர்கள். சுயநலம் உள்ளதான மக்கள் யார், மதிகேடர்கள் என்று வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணுறோம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழை விதவை 2 காசு போட்டால் அது மாதிரி இருக்கணும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிமள தைலத்தை ஊற்றியிருந்தானே அந்த ஸ்திரீயை போல நாம் இருக்க வேண்டும். உடைத்து ஊற்ற வேண்டும். தன்னுடைய வாழ்வுக்கு இருந்ததை நாம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களை சாரிபாத் ஊர்வதை என்ன பண்ணுறாங்க, தனக்கு இருந்ததை சுட்டு அந்த திருகுதரிசிக்கு போட்ட பொழுது கலசத்தில் என்ன பண்ணோம், எண்ணெய் குறைந்து போகவில்லை, பானையில் செலவழிந்து போகவில்லை. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்போது இன்றைக்கு நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது சுயநலமாக இல்லாமல் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை. உணவும் ஒடுக்கும் நமக்கு போதும் என்று இருக்க கடவும் என்று பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களை, இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள், சுயநலம் உள்ளதான மக்கள் ஐஸ்வர்யத்தை தேடி தனக்காகவே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து கொண்டு மூடர்களாகவும் அவர்கள் மதிகேடர்களாகவும் அவங்க இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி இருக்கணும்னா, அப்படி இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறோம், போதும் என்கிறத மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கி ஆதாயத்தை நம்பி நம்ம என்ன பண்ணோம், போதும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தேவனுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணும் ஒடுக்கும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவுள். ஆக பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் என் வேதனை, கஷ்டம், பாடு, தொல்லை, பிரச்சனை, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அது முடியல, இது முடியல அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், போதும் என்கிறதான ஒரு மனது இல்லை. மாறாக நாம் என்ன பண்ணுறோம், தனக்கானவைகளை நோக்குவர்களாக இருக்கிறோம். வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 2:4 பார்க்குறோம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுது என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:24 நாம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சுயநலமாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு பிரியமாக நடக்கணும். வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது நமக்கு பிரியமாக தான் நடந்து கொள்கிறோம். அப்படி நடக்கக்கூடாது. ரோமர் 15:1 பார்க்கிறோம், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவனுடைய பலவங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்குளுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம், சுயநலமாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சுயநலமுள்ளதான மக்கள் என்ன பண்ண, தமக்கு தான் பிரியமாக நடப்பாங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி எல்லாம் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல் என்ன பண்ணுறான், பிறருடைய பிரியத்துக்காக அவர் நிந்தைகளை அவர் சுமந்தவராக இருந்தார். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே குஷ்டரோகிகளை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே இந்த குஷ்டரோகிகளை மற்றும் நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் எப்படிப்பட்டதான உதாரண கொள்ளவர்களாக பிற நலத்தை பார்த்துதான மனிதர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கும்பொழுது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆக பிரியமானவர்களே, அங்கே என்னாச்சுன்னா ஒரு போர் வந்தது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 7:3 பார்க்கும்பொழுது, குஷ்ரோகிகள் 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருக்கிறது சாக வேண்டியதென்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாகிறதுனால் அங்கே சாவோம், நாம் எங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொண்டால் சாகிறோம் என்று சொல்லி சீருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. அப்போது என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒருத்தரும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரம் விட்டு பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அங்கே இருக்கிறதான அந்த போர்க்களத்தில் இருந்ததானே அந்த மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்ததானே அந்த போர் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, பயந்து ஓடி போகிறாங்க, இருட்டோடு எழுந்து ஓடி போகிறாங்க. அப்போ குஷ்ரோகிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியும் பொன்னியும் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி ஒரு கூடாரத்துக்கு பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு ஒளித்து வைத்து பண்ணுறாங்க. ஆனால் இவங்க மனசாட்சி குத்திக்குது, ஐயோ எல்லாருமே கஷ்டத்தில் பஞ்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு மட்டும் என்ன பண்ணோம், இப்படிப்பட்டதான ஒரு நன்மையை அனுபவிக்கக்கூடாது என்று சொல்லி 2 ராஜாக்கள் 7:9 பார்க்கிறோம். பின்பு அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து விழுந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். ஆக பிரியமானவங்களே, தேவன் கூட என்ன பண்ணுறார், நமக்கு அநேக நன்மைகளை கொடுத்துருக்க இந்த உலகத்தில். நம்ம என்ன பண்ணுறோம், பொழுது விடிய மட்டும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் நம்ம என்ன பண்ணுறோம், காத்திருக்கக்கூடாது. ஒரு நன்மையை செய்யணும்னா உடனே செய்யுங்க. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினா உடனே திருப்பி கொடுத்துருங்க. ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் உடனே அதை செஞ்சுருங்க, நாள் தள்ளி போடாதீங்க. அன்போடு நம்ம என்ன பண்ணோம், ஒருவருக்கு நாம் கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு இந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் யோசிக்காதீங்க, உடனே செஞ்சுருங்க. ஏனென்று சொன்னால் காலம்லாம் என்ன பண்ணுறது, மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய மனது மாறிக்கொண்டு சூழ்நிலை மாறிக்கொண்டு இருக்கும். நமக்கான தேவைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது இந்த உலக வாழ்க்கையில். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கே தேவை அதிகமாக இருக்குது, நான் எப்படி கடவுளுக்கு கொடுக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கடவுளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கடவுள் கொடுக்கலன்னா, கடவுள் என்ன பண்ணுவார், எதுவும் பண்ண மாட்டார். தேவன் என்ன பண்ணார், நம்ம எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் அதற்கான பலனானது நம்ம என்ன பண்ணோம், பலோகத்தில் நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலன்னு அர்த்தம். அப்போ கொடுப்பது என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக மிக அவசியம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ண, சுயநலமாக தங்களுடைய வாழ்க்கைக்காக என்ன பண்ண, சேர்த்து வைப்பதற்காக என்ன பண்ண, தேவனுடைய சமூகத்தில் எதையுமே அவங்க கொடுக்கறதில்லை. உதாரண குலமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று வேத வசனங்களிலே பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளிலே சுயநலம் ஒரு மூடத்தனம், சுயநலம் ஒரு மதிகேடு என்பதை புரிந்து கொண்டு இந்த சுயநலத்திலே கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் வெளிவந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நமக்கே பிரியமாய் இராமல் பிறர் நலத்துக்காக நாம் வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்து பிறருக்காக நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், நாம் பெற்றதான நன்மையை எப்படி அந்த குஷ்ரோகிகள் பகிர்ந்து கொண்டார்களோ இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் போல நாமும் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்து சொன்னதான அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.